குட் ஈவினிங்க. ஸோ வெல்கம் டு மேச்சிசை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னையில் வந்து ஒரு ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம சென்னையில் உள்ள ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கேட்க போகிறோம். ஸோ வாங்க கேட்கலாம். ஸோ நீங்கள் சென்னையில் வந்து ரொம்ப வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. பேர்? என் பேர் சஜ்ஜு. SAJU. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்கல்ல? ஆமாம். ஸோ ஆட்டோ ஓட்டுற டிரைவர்ஸோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது? 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது? அதுக்கு முன்னாடி வந்து வருமானன்றது நல்ல வருமானம் தான். இப்போ இருக்கிறது வந்து வருமானம் கம்மி. இப்போ வந்து 500 600 அந்த இப்போ சப்போஸ் ஒரு 1000 ரூபாய் ஓட்டினா கூட, ஆனால் இப்போதுக்கு வந்து அந்த 1000 ரூபாய் ஓட்டினா கூட வண்டி செலவு, கேஸ் செலவு, ஆயில் செலவுன்றதுக்கு எல்லாமே போய் அவள் 500 ருபீஸ் கொடுக்கும். அந்த காலத்தில் வந்து 3 பொண்ணுங்க வச்சுங்க, 2 பொண்ணுங்க வச்சுருந்தவங்கலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆட்டோ ஓட்டி. இடத்தையும் வாங்கிக்கிறாங்க, இடத்த வாங்கி கட்டிக்கிறாங்க ஆட்டோ ஓட்டி. ஒரு 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 ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால வந்து இப்போது ஏன்ன்றது அந்த காலத்தில் வருமானம் நல்ல வருமானம், விலைவாசி கம்மி, பெட்ரோல் விலை கம்மி, வண்டியோட செலவு கம்மி. இப்போ ஒரு வண்டி தொட்டாலுமே ஒரு 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வைக்கணும். இப்போ அது வந்து இப்போ இருக்கிற காலத்தில், அந்த காலத்தில் வந்து 15,000 ரூபாய் இருந்தாலுமே எஃப்சி பண்ணிடலாம், 10,000 ரூபாய் இருந்தால் எஃப்சி பண்ணிடலாம். இப்போ அந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வந்து டாப் அடிக்குது. இந்த டிங்கர் இன்ஜின் பண்ணுறதுக்கு தான் அந்த காசு ஆகுது. இப்போ அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வந்து வித்தியாசம் பார்த்தா ரொம்ப 100% ஏறிக்குது இப்போ நம்மளுக்கு. இப்போ வந்து அந்த காலத்துலன்றது எல்லாமே விலைவாசி தான். இப்போ வந்து காலையில் 5 மணிக்கு ஏற்றாங்கன்னா 3 4 மணிக்கு 2 மணி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து நல்ல வருமானம். இப்போ அந்த வருமானம் இல்லை. ஏன்னா ஓலா, ஊஃபரு, பைக்கு, டாக்ஸி ரொம்ப ஆயிடுச்சு. ஆட்டோ வந்து ரொம்ப அடிபட்டுச்சு. இப்போ அந்த பைக் டாக்ஸியில் வந்து சேஃப்டிக்கு இல்லை, ஆட்டோ சேஃப்டிக்கு இருக்குது. இப்போ பைக் டாக்ஸின்றது வந்து லேடிஸும் போகுது, ஜென்ஸும் போகுது. எந்த நேரத்தில் பைக் டாக்ஸிக்குன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சேஃப்டிக்குன்றது இந்த ஆட்டோன்றது கார் டாக்ஸின்றது ஒரு சேஃப்டி. அடிப்பட்டால் பேக்கில் ஒரு உட்காந்து அடிப்பட லைட்டாக தான் அடிப்படும். ஒரு கவுண்டாக தான் வண்டி ரொம்ப பேசஞ்சருக்கு அடிப்படும். ஆனால் இது பைக்கில் அப்படி இல்லை, எத்தனை விட்டா 2 பேருக்கு அடிப்படும். அவன் 3,000 ரூபாய் டேக்ஸ் இன்சூரன்ஸ் கட்டுறான்னா நம்ம 6,800 ரூபா கட்டுறோம். ஏன்னா பேசஞ்சர் சேர்த்து வண்டி சேர்த்து தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். அது தெரிய மாட்டேது மக்கள். அது ஒரு அடிப்படும். இப்போ அதில் வருமானம் பைக்குன்றது நிறைய ஆயிடுச்சு. 50 பைக்குன்றது 500 பைக் ஆயிடுச்சு. அப்படி எப்படி படியாயிருது. ஆட்டோக்காரங்களும் அடி போடும். அதே மாதிரி ஓலா ஊஃபர் வந்து அவங்க உட்காந்து ஓட்டுறாங்கன்னா அவங்களோட வழி தெரியாது போ. ஆனால் ஓலா ஊஃபர்ன்றது சம்பாதிக்க தான் வைப்பான் தவிர வண்டி ஓட்டுறவங்களோட கஷ்டத்தை தெரியாது. இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் மாதிரி வண்டி ஆட்டோ ஓடிட்டு இருந்தது. ஆமாம். இப்போ ஃபுல்லாகவே கேஸ் தான் இல்லை? ஆமாம், கேஸ் இருக்குது. இப்போ வந்து பெட்ரோல்லேயே ஓட்டுறவங்க கூட ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. இப்போ அதனால வந்து எல்லாமே இருக்குது, பெட்ரோல் ஓட்டுறதுல இருக்குது. ஆனால் கேஸு பெனிஃபிட் தான். ஆனால் இப்போ உங்களை விட்டு எம்டி அப்படி உருட்டுன்னு வந்தால் என்ன சவாரி உண்டு. இல்லை நம்ம இடத்துக்கு ஸ்டாண்டு போகிறதுனா அந்த சவாரி அப்படியே காலியாக கூட போகலாம். பெட்ரோல்னா அங்கங்கே நின்று போகணும். ஆனால் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வருமானம் இந்த காலத்தில் இல்லை. இப்போ ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த ஓலோ யூபர் வந்ததுக்கப்புறம் ஆட்டோ டிரைவர் என்ன மாதிரி? அது ரொம்ப அடிபட்டுச்சு. ரொம்ப 100% அடி. ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன், ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஓலோ யூபருக்கு ஆப்போசிட்டாக நிறைய போராட்டம்லாம் நடத்துனாங்க. அதுக்கு வந்து நீங்கள் மீட்ரு போட்டால் கண்டிப்பாக எல்லாமே ஓட்டலாம். கவர்மெண்ட் மீட்ரு போட்டுச்சுன்னா ஓலா ஊபர் எல்லாமே நார்மல் ரேட்டுக்கு எல்லாமே அந்த இப்போ மினிமம் 25 ரூபான்றது ஒரு 5 ரூபா ஏற்றுனா இல்லை 10 ரூபா ஏற்றுனா கூட மினிமம் 30 ரூபான்னா கூட கிலோமீட்டருக்கு 5 ரூபா கொடுத்தா 20 ரூபா கொடுத்தா கூட அழகாக யாருமே டிமாண்ட் பண்ணி ஓட்டவே மாட்டாங்க. வந்தாங்களா சவாரி ஏறின்னு. இப்போ கேரளாலலாம் பாருங்க, வண்டி எடுத்துன்னு நிற்க வைக்கிறேன், ஏறி போயின்னு இருக்கிறாங்க. எல்லா ஊரில் இருந்துங்க. நான் இந்த ஊரில் பண்ணல. இந்த ஊரில் ஆக்சிடென்ட் ஏற்றா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மீட்ரு போட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம், பெனிஃபிட். மீட்ரு போட்டால் யாருமே புலம்ப முடியாது, யாரும் அரசாங்கம் திட்ட முடியாது. ஆமாம், ஓட்டின்னு போயிடலாம். அவன் 1000 கணக்கு கூட ஓட்டிக்கலாம், 2000 கணக்குலாம் ஓட்டிடலாம். இப்போ மீட்ரு போட்டாலுமே பப்ளிக் வந்து சர்வீஸ் ஆகிடும். இப்போ ஓலா ஊபர்ன்றது வீட்டு வாசலில் போய் ஃபோன் பண்ணி ஒர்க் பண்ணி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம சேவை செய்கிற ஒரு சமூக சேவை செய்கிற மாதிரி இல்லை, ஒரு வீட்டு வேலை செய்கிற மாதிரி காட்டுற ஒரு கணக்கு மாதிரி ஆச்சு. ஆனால் கமிஷன் கொடுக்குறாங்களா ஓலா ஊபர்? கமிஷன் ஓலா ஊபர்னா தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல. ஆமாம். நான் இப்போ 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறோன்னா இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஃபோன் யூஸ் பண்ணலாம், நெட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு தனியாக ரீசார்ஜ் பண்ணோன்னா 400 போடுவோம், 500 போடுவோம், 600 போடுவோம். அப்போ இவங்க என்ன சம்பாதிப்பாங்க, என்ன ரீசார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ 1500 ரூபா சம்பாதிக்கணும், 1500 ரூபாயில் 500 ரூபா ரீசார்ஜ் ஆகிடும். ஓலா ரீசார்ஜா, ராபிடோ ரீசார்ஜா, எந்த ரீசார்ஜும் போயிடும். இப்போ அதில் 1000 ரூபா வச்சு கேஸை போடுவோம்னா குடும்பம் பார்ப்போம்னா கடங்கார கொடுப்பாங்களாம்.
அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் மட்டும் மீட்டர் அலர்ட் பண்ணிச்சுன்னா யாருக்கும் இந்த கஷ்டமே இருக்காது. ஆனால் இப்போ ஆட்டோ டிரைவர் வச்சு அவங்க தான் நல்லா சம்பாதிக்காங்களா? ஓலா ஊபர் தான் நல்லா? ஆமாம், ஓலா ஊபர் தான் நம்பர் 1ல இருக்கிறாங்க. ஆமாம், நம்ம எம்என்சி. ஆமாம், எல்லாமே. இப்போ நிறைய பேர் வந்து வண்டி டியூவில் எடுக்கிறான், ஓலா ஊபர் போடுறான். ஒவ்வொருத்தர் வண்டி வந்து கஷ்டத்தில் போட்டு சரி நம்ம ஓலா ஊபர் நம்மளுக்கு தெரியாது, நார்மலாக போட்டு ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ மீட்ரு போட்டால் கண்டிப்பாக எல்லாமே முடியும், மாறும், எல்லாமே மாறும். ஆக்சிடென்ட் எல்லாமே மாறும். ஏன்னா மீட்ரு இருந்தால் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சிடும். கையை போட்டாங்களா, மீட்ரு போட்டாங்களா, ஏறுறாங்களா இறங்குனாங்களா, முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் மெயின். ஏன்னா ஓலா ஊப்பரும் பாருங்க, இப்போ அது என்ன ஒன்று ஓலா ஊப்பரில் ப்ரைஸ் சொல்லலைன்னா மக்களை அந்த கஸ்டமரை காக்க வைக்கிறான். நம்ம காக்க வைக்க மாட்டோம். மீட்ரு போட்டால் வந்தோமா கையை போட்டாங்களா இறங்குனாமா போயினே இருக்கலாம். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஒன்றுனா கெயின்னா இந்த வந்து இந்த கஸ்டமர் புக் பண்ணி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, 5 நிமிஷம் 20 நிமிஷம், அதில் அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அந்த டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது தான் மீட்ரு போடுறது. அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஓகேண்ணா, நீங்கள் 25 வருஷம் ஓட்டுறீங்கல்ல, ஸோ சென்னையில் எல்லா ஏரியாவும் முழுக்கலாம் தெரியுமா? தெரியும். சொல்லிட்டுன்னா ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தெரியும் வச்சுக்கலாம், சந்து முந்தெல்லாம். ஓகே. சூப்பர்ண்ணா. ஸோ ரொம்ப நன்றிண்ணா உங்களோட இன்டர்வியூக்கு. ஓகே, தேங்க்யூ. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுறீங்களா? இப்போது வண்டி ஓட்டம் இருக்குது பொறுத்தோம். இப்போ இருந்தால் சவாரி இருந்தால் ஓட்டலாம். சவாரி இல்லைன்னா நம்ம 2 கிலோமீட்டர் எம்டியாக தான் போகணும். அந்த 2 கிலோமீட்டர் எம்டியாக போனால் அந்த மீட்ரு இருந்தால் கூட மீட்ரு போட்டுன்னா 1 கிலோமீட்டருக்கு 50 ரூபா இருந்துச்சு, 60 ரூபா இருந்துச்சு, வாங்கி போட்டுன்னு போயினாக்கலாம். அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீட்ரு போட்டால் பிரச்சனை இல்லை. ஓலா ஊப்பரெல்லாம் வந்துச்சுன்னா இப்போ எல்லாருக்கும் பாதிக்கப்படுறது. ஏன்னா மெயின் வந்து ஓலா ஊப்பர் வந்து நான் ஆட்டோக்கார் தான் வந்தான். இப்போ ஆட்டோவை மீறி என்ன பண்ணால் பைக் வர வருஷம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது வச்சுங்களேன், ஒவ்வொரு போலீஸ் வந்து ஆக்சிடென்ட் எடுக்குதுன்னா அவன் பைக்குக்கும் ஓட்டுறவனுக்கு தான் ஆக்சிடென்ட் எடுப்பாங்க. பின்னாடி உட்காந்து வந்து கேள்வி கேட்பாங்க போலீஸ். பைக் ஓலா பைக்கு போகிறதுக்கு அலோடு இல்லை. இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு அடிப்பட்டுச்சு, இன்சூரன்ஸ் கிளியர் ஆகாது. அவன் 3000 ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டுறான்னு வச்சுன்னா அவன் பைக்கு தான் கிளியர் பண்ணுவான். அவனுக்கு அடிப்பட்டு அவன் தான் பார்க்குவான். அவன் என்னவான், இப்போ போலீஸ்காரங்க கேட்டான், சார் வந்து சம்பாதிக்கிறோம் வரோம், அது ஆயிடுச்சு சார்னுவான். இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாரும் பேக்கில் உட்காந்து கொடுங்க தான். அந்த பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நிறைய இடத்துல அதுமாரி பண்ணால் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. இப்போ ஓட்டுறவங்கெல்லாம் வந்து சைட் ஜாப் பண்ணி கூட ஓட்டுறாங்க, ஜாப் இல்லாமல் கூட பண்ணி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. பைக்குன்றது ரொம்ப டேஞ்சர் தான். அதை அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேண்ணா. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் ஆட்டோவுக்கு வந்து மீட்ரு போடணும், பைக்கெலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓலா பைக்கெல்லாம் ஆட்டோ பைக்கு ஆட்டோவோட அதை அலோட் பண்ணிட்டு எதுவுமே அலோட் பண்ணலாம். நீங்கள் மீட்ரு போட்டு எப்படி தான் கண்டிஷன் போட்டிங்கன்னா ரூல்ஸ் படி பண்ணிட்டாங்கன்னா யாரால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, போராட்டம் பண்ண மாட்டாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது 25 நிமிஷம் முன்னாடி வந்து 7 ரூபா 50 காசு மினிமம் இருந்தது. 350 750 450 ஆகினாங்க, 750 ஆகினாங்க. அதில் வருமானம். ஏன்னா அதில் வந்து மீட்ரு இருக்குது. அதில் வந்து கையை போட்டாங்கன்னா மீட்ரு போட்டாங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோ 5 கிலோமீட்டர் போகிறாங்கன்னா ஒரு 7 ரூபா 50 காசு அதில் பணம் சேரும். சில்லறை. இப்போ கவர்மெண்ட்டில் மீட்ரு அலோட் பண்ணிச்சுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனை, போராட்டம் இல்லை, ஸ்ட்ரைக் இல்லை, எதுவுமே இருக்காது. அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு அவங்கவுங்க போயினே இருப்பாங்க ஆட்டோவில் ஏறி. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ்.